ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னோட ஹவுஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கரிசி, ஒரு 1.25 டம்ளர் உளுந்து, 1 டம்ளர் கடலைப்பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறணும். இது புளிக்கெல்லாம் வேண்டிய அவசியம் இல்லை, உடனே சுட்டு சாப்பிடலாம். இதை அரைச்சிட்டு இருக்கும் போதே சீரகமும் வெள்ளைப்பூடும் போட்டிருக்கேன். ஒரு 7-8 காஞ்ச வத்தல் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன். இதை அரைக்கும் போதே போட்டுடணும், அப்போதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்படி கெட்டியாகவே அரைச்சி வச்சுக்கோங்க, தண்ணி ஆயிராம. தேவைப்பட்ட நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி அதில் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் காயத்தூளும் போட்டு வதக்கும் போது நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கி அது கூட கலந்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு, கலர் வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் தூளையும் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி கரைச்சா தோசை வராது. இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். கடல காய வச்சு அதில் ஊற்றி தோசை ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் மொந்தைய தோசை விட்டாலே நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப பரத்தி சுட வேண்டிய அவசியம் இல்லை. சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. லீவு நாட்களில் ஆறாமரை உட்காந்து செஞ்சு சாப்பிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் கொடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு கெட்டி சட்னி வச்சுருக்கேன், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.